எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியுடையும் அவர் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே. எங்கள் அண்ணனின் காலமே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியுடையும் அவர் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே. எங்கள் அண்ணனின் காலமே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? போர்ப்படை கட்டிய வீரரின் ஞாபகம் மறப்பதோ எம் இனமே. இளமண்ணே அவர் குணமே. போர்ப்படை கட்டிய வீரரின் ஞாபகம் மறப்பதோ எம் இனமே. இளமண்ணே அவர் குணமே. அவர் வீரங்களும் அவர் தியாகங்களும் இன்று சிதைப்பதோ எம் இனமே. எங்கள் அண்ணனின் காவியமே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியுடையும் அவர் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே. எங்கள் அண்ணனின் காலமே. 15 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் விழிகளில் அவர் முகமே. எங்கள் விழிகளில் அவர் முகமே. 15 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் விழிகளில் அவர் முகமே. எங்கள் விழிகளில் அவர் முகமே. அவர் பார்வைகளும் அவர் வார்த்தைகளும் எங்கள் உயிரோடு கலந்ததுவே. எங்கள் அண்ணனின் தியாகங்களே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியுடையும் அவர் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே. எங்கள் அண்ணனின் தியாகமே. கலங்கிட நீராய் லட்சியம் கொண்டு உறுதியாய் நின்றாரே. அண்ணன் உயிரையே தந்தாரே. கலங்கிட நீராய் லட்சியம் கொண்டு உறுதியாய் நின்றாரே. அண்ணன் உயிரையே தந்தாரே. அவர் குடும்பங்களும் செய்த தியாகங்களும் விற்று பிழைப்பதோ எம் இனமே. இது துரோகத்தின் உயர் குணமே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியுடையும் அவர் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே.
எங்கள் அண்ணனின் காலமே, எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா. வணக்கம், நான் கதிர். நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் ஜெர்மன் தமிழனூடாக. நினைவுகளை சுமந்து, நினைவுகள் என்பதும் தியாகங்கள் என்பதும் வாழ்கின்ற வயதில் தங்கள் உயிரை தந்தவர்களும் வாழ்வை தந்தவர்களும் எங்கள் இதயத்தை விட்டு நீங்கிவிட முடியாது. அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் எங்கள் தேசிய தலைவர் அவர்கள், எங்கள் அன்பு அண்ணா அவர்களை சுமந்து செல்கின்றோம். எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா. அவர் வரியுடையும் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே, எங்கள் அண்ணனின் காலமே. அவ்வளவு எளிதில் ஒவ்வொரு ஈழத்தமிழர்களின் இதயங்களிலும் எங்கள் தேசிய தலைவர் அவர்களின் தியாகங்களையும், அந்த உருவத்தின் அடையாளத்தையும், அந்த சிரிப்பின் அடையாளத்தையும், அந்த பார்வையின் அடையாளத்தையும் யாரும் மறந்துவிட முடியாது. அவர் வரியுடையும் அவர் நடையழகும் ஒவ்வொரு இராணுவ தளபதியின் ஆழ்மையின் உச்சத்தின் ஒரு மிக பெரும் மாமனிதர் என்கின்ற அடையாளத்தை, இராணுவத்தின் ஒழுக்கத்தின், போராளிகளின் நேர்மையின், ஒரு களமுனையின் வெற்றிகளின் நுட்பங்களின், இராணுவத்தின் மேன்மீது தளபதியாக எங்கள் கண்முன்னே தோன்றுகின்ற அந்த வரியுடை தேசிய தலைவர் அவர்கள்தான். போர்ப்படை கட்டிய வீரரின் ஞாபகம் மறப்பதோ எம்மினமே. போர்ப்படை கட்டிய வீரரின் ஞாபகம் மறப்பதோ எம்மினமே. ஈழ மண்ணே அவர் குணமே, அவர் வீரங்களும் அவர் தியாகங்களும் இன்று சிதைப்பதோ எம்மினமே. அவர் வீரங்களும் அவர் தியாகங்களும் இன்று சிதைப்பதோ எம்மினமே. எங்கள் அண்ணனின் காவியமே. எத்தனை தியாகங்கள்! ஒரு இனம் வாழ வேண்டும், அந்த இனத்தின் அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்கின்ற போதெல்லாம் தன் வாழ்வையே அந்த இனத்திற்காக, அடுத்த தலைமுறைக்காக தன்னை உருவாக்கி இந்த மண்ணோடு காவியமாகிய எங்கள் தேசிய தலைவர் அவர்களை இந்த ஈழம் மண்ணே அவர் குணமே என்று மாறியது ஏனோ என்பதுதான் எங்கள் இதயங்களில் வெளியாக தோன்றுகின்ற விடயங்கள். 15 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் எங்கள் விழிகளில் அவர் முகமே, அவர் பார்வைகளும் அவர் வார்த்தைகளும் எங்கள் உயிரோடு கலந்ததுவே. எங்கள் அண்ணனின் தியாகங்கள் எத்தனை ஆண்டுகள் போனாலும் அவர் பார்வைகள் எங்கள் விழிகளுக்குள் இருந்து அழிந்துவிடப் போவதுமல்ல, மறந்துவிடப் போவதுமல்ல. போராளிகளின் இதயத்தில் அவர் பார்வைகள் குடியிருக்கின்ற விடயங்களும், தேசிய தலைவர்களுக்காக, தேசிய தலைவரின் கொள்கைகளுக்காக, எம் மக்களின் விடிவிற்காக தன் இன்னுயிரை வாழும் வயதில் தந்தவர்கள் எங்கள் தேசிய தலைவரை தந்தையாக, தாயாக, கடவுளாக,
நல்ல நண்பனாக, நல்ல கூட பிறந்த அண்ணனாக, ஒரு நல்ல தலைவனாக தங்கள் இதயத்தில் வைத்து பூசித்தவர்கள் எங்கள் தேசிய தலைவர் மட்டும் என்ன, ஒவ்வொரு போராளிகளையும் தன் கண் பார்வைக்குள் வைத்திருந்து அவர்களின் ஒழுக்கங்களிலிருந்து, வீரங்களிலிருந்து ஒவ்வொரு மாவீரர்களும் தங்கள் இன்னுயிரை தங்கள் மக்களுக்காக, தங்கள் மண்ணுக்காக அவர்களும் தந்தார்கள். கலங்கிட நீராய் லட்சியம் கொண்டு உறுதியாய் நின்றாரே, அண்ணன் உயிரையே தந்தாரே. கலங்கிட நீராய் லட்சியம் கொண்டு உயிரையே தந்தாரே அண்ணன். கலங்கிட நீராய் லட்சியம் கொண்டு உயிரையே தந்தாரே அண்ணன் உயிரையே தந்தாரே. அவர் குடும்பங்களும் செய்த தியாகங்களும் விற்று பிழைப்பதோ எம்மினமே. அவர் குடும்பங்களும் செய்த தியாகங்களும் விற்று பிழைப்பதோ எம்மினமே. இது துரோகத்தின் உயர் குணமே. எவ்வளவு வழிகள் இருக்கிறது. களமுனை, அந்த களமுனையின் இறுதி காலங்கள், அந்த இறுதி காலங்களில் இருப்பதை குடித்துவிட்டு எம்மக்களோடு வாழ்ந்த காலங்கள், தான் போராட்டத்தை உருவாக்கிய காலம் மீண்டும் முள்ளிவாய்க்காலில் வருகின்ற போதும் நிலைகுலையாமல் எங்கள் இராணுவ தளபதியின், ஒரு இராணுவ தலைவரின் ஆற்றல்களோடும் இறுதி வரை படை நடத்திய ஒரு மாபெரும் இராணுவ வீரரை இன்று எம்மவர்கள் சிதைத்து வைத்திருக்கின்ற நிலைகளை பார்க்கும்போது எங்கள் இதயங்களே வெடித்தெறிகிறது. தன் வாழ்வையும் தன் குடும்பத்தையும் மண்ணுக்காக தந்த ஒரு மாமனித இராணுவ வீரனின் தத்துவத்தின் காற்று நின்ற எங்கள் தேசிய தலைவரின் உத்தமான பயணத்தில் ஏன் நாங்கள் இப்படி ஒரு அலங்கோலத்தை எங்கள் மண்ணில் பிறந்தவர்கள் இப்படி கையாளுகின்றார்கள் என்பதுதான் வேதனைகளாக இருக்கிறது. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியுடையும் அவர் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே. எங்கள் அண்ணனின் காலமே, எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியுடையும் அவர் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே. எங்கள் அண்ணனின் காலமே. போர்படை கட்டிய வீரரின் ஞாபகம் மறப்பதோ எம்மினமே. இளமண்ணே அவர் குணமே, அவர் வீரங்களும் அவர் தியாகங்களும் இன்று சிதைப்பதோ எம்மினமே. எங்கள் அண்ணனின் காவியமே. 15 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் விழிகளில் அவர் முகமே. எங்கள் விழிகளில் அவர் முகமே. அவர் பார்வைகளும் அவர் வார்த்தைகளும் எங்கள் உயிரோடு கலந்ததுவே. எங்கள் அண்ணனின் தியாகங்களே. கலங்கிட நீரா
லட்சியம் கொண்டு உறுதியாய் நின்றாரே, அண்ணன் உயிரையே தந்தாரே. அவர் குடும்பங்களும் செய்த தியாகங்களும் விற்று பிழைப்பதோ எம்மினமே, இது துரோகத்தின் உயர் குணமே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் இதயத்தில் மாறிடுமா? அவர் வரியுடையும் அவர் நடையழகும் எங்கள் ஈழத்தின் வீரமே, எங்கள் அண்ணனின் காலமே. நினைவுகள், தியாகங்கள், இதயங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் தேசிய தலைவர் அவர்களை மறந்துவிட முடியாது. உதட்டினால் எங்கள் தேசிய தலைவர் அவர்களை நீங்கள் நேசிக்காதீர்கள், உங்கள் உள்ளத்தினால் நேசியுங்கள். எமக்காக தங்கள் இன்னுயிரை தந்தவர்கள், எமக்காக தங்கள் வாழ்வையே தந்தவர்கள் எப்படி நாங்கள் மறந்து வாழ்ந்துவிட முடியும்? நாங்கள் ஒரு இனத்தின் அடையாளம், ஒரு மொழியின் அடையாளம், எங்கள் உணர்வின் அடையாளம். ஈழத் தமிழர்களின் தேசிய தலைவர் அதுதான். நாங்கள் பேசுகின்ற மொழி, எங்கள் உணர்வு, எங்கள் வாழ்க்கை, எங்கள் தியாகம், ஒவ்வொன்றிலும் எங்கள் தேசிய தலைவர் எங்களோடு கலந்திருக்கின்றார். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எதை கடத்தப் போகின்றோம்? 15 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் எங்கள் விழிகளில் அவர் முகமே. அத்தனை வழிகள் எங்கள் இதயத்துக்குள் இருக்கிறது.